தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக திரும்பமாக இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், நம்ம தேவனோடு இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நம்முடைய வார்த்தை நம்மளை வெளிப்படுத்திடும். இயேசுவை மறுதலிக்க முயற்சிக்கிற பேதுரு, அவர் மறுதலிக்க முயற்சிக்கிறாரு. ஆனாலும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்த அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக உன் வார்த்தை இருக்குது, உன்னுடைய பேச்சு உன்னை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் தேவனோடு கூட இருந்து மாறின பல காரியங்கள். ஒரு காரியம் என்னென்னா, வார்த்தை மாறினது. ஆமீன். அப்போ நம்முடைய வார்த்தை மாறணும். இன்றைக்கி ஆண்டு நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்ம ஆண்டை பின்பற்றுறோம், ஆண்டரை ஸ்தோத்திரிக்கிறோம்லாம் உண்மை. ஆனால் நம்முடைய வார்த்தை மாறி இருக்கா பாருங்கள். சில வார்த்தைகள் அது நம்முடையதாக இருக்காது. ஓகேங்களா? இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய மனைவி அடிக்கடி சொன்ன ஒரு சில வார்த்தைகள் என்னென்னா, நீங்கள் பேசுகிற சில வார்த்தைகள் என்னை அப்படியே உடைக்குது, என்னை அப்படியே நொறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி ரொம்ப அதிகமாக பேசுனது கிடையாது. ஆனால் பேசும்போது நான் உபயோகப்படுத்துகிற சில வார்த்தைகள் என்னுடைய மனைவியை உடைச்சிருக்கு. அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த காரியம் எனக்கு புரிஞ்சது கிடையாது. ஆனால் பைபிளில் சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது இவைகள் நிச்சயமாக நடந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்படும் போது பிசாசு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவான். வனாந்திரத்தில் அவன் சொல்லுவான், நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதே போல் திரும்பமாய், நீ தேவனுடைய குமாரனையானால் மேலிருந்து கீழே தாழ குதியும். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். நீ தேவனுடைய குமாரனையானால் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. திரும்பமாய் இயேசு கிறிஸ்து அதை ஜெயிச்சிருவார். திரும்பவுமா அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது இதே வார்த்தையை அன்றைக்கி இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மத்திய 27ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் வரும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தை, இது பிசாசுடைய வார்த்தை. அது அப்படியே பரிசேயரும் சதுசேயரும் அன்றைக்கி இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த ஜனங்களும் உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இது எதேச்சியாய் வந்த வார்த்தை அல்ல, இது பிசாசுடைய வார்த்தை. அது அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ரைட்? அதே போல் யோபுவை சோதிப்பதற்காக பிசாசு ஆண்டோட்ட போய் அந்த பெர்மிஷன் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான். நீர் அவரை உங்களுக்கு எல்லாமே அவனுக்கு கொடுத்துருக்குறீங்க, அதெல்லாமே நிறுத்திட்டு அவனை நீங்கள் ஆஸ்வதிக்காமல் அவனுக்கு உண்டு அதெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், உம்முடைய முகத்துக்கு முன்பாக உம்மை தூஷிக்கானோ பாரும் அப்படின்னு சொல்லி யோபு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அதே வார்த்தையை 2ஆம் அதிகாரத்தில் யோபுடைய மனைவி உபயோகப்படுத்துவாங்க. அவர் சொல்லுவாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீ நிலைத்திருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ இந்த தூஷணம், அவன் தூஷிப்பான் அப்படின்னு சொல்லி பிசாசு யூஸ் பண்ண அந்த அதே வார்த்தையை யோபுடைய மனைவியும் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கோம். அப்போது சில வார்த்தைகள் நம்ம எதாச்சும் சொல்லுவோம். நான் கோபத்தில் சொல்கிறேங்க, திடீர்னு சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? அது யாருடைய வார்த்தை? அது பிசாசுடைய வார்த்தையாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் அது பிசாசினுடைய வார்த்தைகளாக இருந்துடக்கூடாது. பாருங்கள், இது ஒரு ரகசியம். ஓகே, பிசாசினுடைய வார்த்தை பிசாசு உபயோகப்படுத்தும் போது, அவனுடைய வாயிலிருந்து உபயோகப்படுத்தும் போது, அது எந்த வல்லமையோடு அல்லது அது எந்த காரியத்திற்காக அது வெளிப்படுத்தப்படுதோ அந்த காரியத்தை செய்யும். ஒரு மனுஷங்களை உடைக்கும், பயப்படுத்தும், ஏதோ ஒன்று செய்யும் இல்லையா? அப்போ பிசாசுடைய வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போது அதுக்கு என்ன வல்லமை இருக்கோ அதே வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளிப்படும் போதும் அதுக்கும் அதே வல்லமை இருக்கும். இதில் கவனமாக இருக்கணும். அதனால தான் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். தேவன் யாரையும் அவர் நொறுக்க மாட்டார், யாரையும் அவர் உடைக்க மாட்டார். சில கடினமான இருதயத்தை அவர் உடைத்து உருவாக்குவார். ஓகே, ஃபைன். ஆனால் பர்பஸாக அவர் நொறுக்குவது கிடையாது. அப்போது இதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயில் இருந்து வெளிப்படும் போது என்ன வல்லமை இருக்கோ அதே வல்லமை அவருடைய வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போதும் அது வெளிப்படும். ஸோ நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு தகுந்த போல், நம்முடைய அபிஷேகத்தினுடைய லெவலுக்கு தகுந்தது போல் அந்த வார்த்தையினுடைய பவரும் வெளிப்படும். அப்போது நம்முடைய வார்த்தையில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம சும்மா தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு கோவத்தில் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற வார்த்தைகள், அது நம்ம ஜாக்கிரதையாக அதை நம்ம கவனிக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம திடீர்னு கோவத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அது நம்முடையதா, அதை கவனிங்க. அதே போல் சிலர் நம்மளை நமக்கு எதிராக பேசும்போது நமக்கு உண்டாகிற அந்த பயம் அல்லது சில அவிசுவாசம், இது எல்லாத்தையுமே நம்ம கட்டி நம்ம ஜெபிச்சு அதை கேன்சல் பண்ணோம். ஏன்னா அது அந்த நபர்கள் யூஸ் பண்ணது கிடையாது, அந்த நபர்களுக்கு பின்பாக பிசாசு இருக்கிறான். கோலியாத் 40 நாள்
இஸ்ரேல் ஜனமே தூஷிச்சான். பயப்படுறாங்க, போய் சண்டை போடுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அது கோலியாத்துடைய வார்த்தை கிடையாது, அதுக்கு பின்னாடி அந்த சட்டானிக் ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் யோசிங்க. இதை குறித்து நம்ம தாராளமாக தொடர்ந்து நம்ம பேசுவோம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. ஆமென்.